போட்டு குத்துனாரு. குத்திட்டு இப்படி முதுகுல இப்படி அடிக்கும்போது அதை நான் அப்படித்தான் அடிப்பேன். எனக்கு வேலை அதுதான். நீ ஆக வேண்டியதை பார்த்துக்கடி. அப்புறம் காலோட வாஷ்ரூம் போயிட்டேன். அப்பாவை கொண்டாந்து ஸ்கூல் நடத்துங்கன்னு நான் சொன்னேன். இருக்காரு அவர் நேற்று தான் இதை ஃபஸ்ட்டாக மானிட்டராக போட்டாங்க. மானிட்டராக போட்டு 7ஆம் பத்துக்கு சைன்லாம் வாங்கிட்டு பாடம் பாதியில் போய்கிட்டு இருக்கும்போது தான் நான் வந்தேன். வரும்போது சார் கதவை திறக்கும்போது இந்த அவுத்துட்ட நாய் வருதுன்னு ஏசினாரா. நான் அதை கணக்கு இருக்கலை. அதுக்கப்புறம் கிளாஸில் உட்காந்து பாடம் என்னன்னு கேட்டுட்டு சார் அங்கங்கே ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னொரு கேர்ள்கிட்ட போய் அவங்க அப்பா பேரெலாம் கேட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்கிட்ட ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்த வாக்கில் உங்கள் ஆயி அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். நான் சார்கிட்ட சொன்னேன். சார் திரும்ப அதே சொன்னார். சார் இதை கோவம் அப்படி பேசுவீங்கன்னு சொல்லியும் பேசினார். அதனால நான் சார் அப்பாவை கொண்டாந்து ஸ்கூல் நடத்துங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சார் பெஞ்சில் இப்படி வச்சு அடிக்கிறாரு. முடியை பிடிச்சி பெஞ்சில் அடித்து திரும்பி இப்படி எடுத்து இப்படி அடித்தார். 2-3 தடவை அடிச்சுட்டு குப்பரை போட்டு இப்படி குத்துனாரு. குத்திட்டு இப்படி முதுகுல இப்படி அடிக்கும்போது கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. அந்த கண்ணாடியை எடுத்து போட்டுக்கிட்டு திரும்ப அடிக்கிறாரு. அதே மாதிரி அவர் அடிக்கும் போது அந்த அழுகும் போது இந்த வெயிட்டு வரும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் காலோட வாஷ்ரூம் போயிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு கிளாஸ் டீச்சரை சொன்னோன்னைக்கு கிளாஸ் டீச்சர் போய் கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் சார் சொல்லிட்டாரு, இது பெருசுப்படுத்த வேணாம், இதை விட்டு தள்ளுங்க சொல்லாயிங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாட்ட நான் சொல்லலை. அப்புறம் தான் கேட்டாங்க ஏன் சொக்ஸெல்லாம் நனைஞ்சிருக்குன்னு. ஆனால் நான் மூஞ்ச காட்டலை. அம்மா அப்புறம் மூஞ்ச பார்த்தோன்னைக்கு கேட்டாங்களா. நான் பயத்தில் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அம்மா ஸ்கூலுக்கு சார்கிட்ட ஏன் பாபா அந்த பையன் அடிச்சிருக்கீங்கன்னு கேட்டோன்னைக்கு சார் வாங்கன்னு ஆஃபீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனோன்னைக்கு அம்மா திரும்பவும் கேட்கவும் சார் அடிக்க பாஞ்சாரா, உங்கள் பிள்ளைக்கு படிக்க சொல்லி கொடுங்கன்னு எங்கள் அம்மாவை அடிக்க பாஞ்சாங்க. அப்புறம் இன்னைக்கு நேற்றுக்கான பிரின்சிபல் சார் இல்லாதனால பிரின்சிபலாக பானுமதி டீச்சரை போட்டிருந்தாங்க. சிந்தியாடி டீச்சர் இந்த பிரச்சனையை சொல்லிட்டு போயிட்டும் அம்மா கேட்கும்போது தெரியவே தெரியாதுன்ட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்தோன்னைக்கு இதோட வலிக்குது சரியான மாதிரி. தலையெல்லாம் ரொம்ப வலி, கையெல்லாம் வலி, அந்த இன்னும் ஒமிட் வர மாதிரியே இருக்கு உள்ளுக்கு. அப்புறம் சார் என்ன செஞ்சிட்டாரு, அதை நான் அப்படித்தான் அடிப்பேன். எனக்கு வேலை அதுதான். நீ ஆக வேண்டியதை பார்த்துக்கடி. நான் அடித்தா என்னடி செய்யப்போகிறோம், உன் பிள்ளைக்கு பேச படிச்சு கூடியதுன்னு என்னையவே அடிச்சுக்கிட்டு என்னையை தள்ளிக்கிட்டு வெளியில் வராரு. இப்போ பிறகு நாங்கன்னு சத்தம் போட்டு நானும் ரொம்ப சத்தமாக பேசிட்டு போவேன். எனக்கு இனி இல்லைன்ற போவோம். பிள்ளை இப்படி அடித்து அப்போ நான் என்னோடய பிள்ளைய ஏன் இப்படி அடித்தேன்னு கேட்டேன். எனக்கு அங்கே ஒரு நியாயம் கிடைக்கல. இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி கிளாஸ் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக எல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு நானும் என் போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு திருப்பி பிள்ளைக்கு விடிய தூக்கம்லாம் வருத்தம், ஒமிட் போயிட்டு தலைவலி, முகமெல்லாம் வீங்கி இன்னும் கையெல்லாம் வருத்தம், மூச்சு இன்னும் எடுக்க கஷ்டமாக இருக்குங்குது. இப்போ நான் நூரலி ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறதுக்கு தான் கொண்டு போகிறேன்.